அப்புக்கடை கிச்சனில் மினி கூவம், கழிவறை அருகே சமையல், அழுக்கு தண்ணீரில் பிரியாணி, வீடியோ ஆதாரம் வெளியீடு. சென்னை மற்றும் திருவள்ளூர் என அப்புக்கடை பிரியாணிக்கு என்று 8 கிளைகள் உண்டு. காலை 11 மணி முதல் நள்ளிரவு வரை அப்புக்கடையில் வியாபாரம் களை கட்டும். சாதாரணமாக தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்த பிரியாணி கடை தற்பொழுது ஆடி கார் வரை வைத்திருக்கிறார் அப்புக்கடை ஓனர். இத்தனைக்கும் காரணம் அவரது கடினமான உழைப்புதான். அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அப்புக்கடையின் 8 கிளைகளுக்கும் பிரியாணி சப்ளை செய்ய 2 இடங்களில் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வைத்திருக்கிறார் ஓனர். அங்கு தயாரிக்கப்படும் பிரியாணி தான் 8 கிளைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு சுட சுட விற்பனை செய்து கல்லா கட்டுகிறார். இப்படி செயல்படும் சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் ஒன்று சென்னையை அடுத்த வானகரம் அயனம்பாக்கத்தில் உள்ளது. இதுதான் முக்கியமான கிச்சன். இங்குதான் அதிக அளவில் பிரியாணி செய்யப்படுகிறது. இங்கு 19ஆம் தேதி காலை திடீரென வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த அனைவரையும் வெளியேற சொல்லி கடைக்கு சீல் வைத்துவிட்டனர். அப்புக்கடை பிரியாணிக்கு ஏன் சீல் வைத்துள்ளோம் என விளக்கி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒரு நோட்டீஸை வெளியிட்டுள்ளனர். அதில் உள்ள பிரச்சனைகளை பார்த்தால் இங்கேயா இத்தனை நாள் நாம் பிரியாணி சாப்பிட்டோம் என வாடிக்கையாளர்களுக்கு குமட்டல் வருவதை தடுக்க முடியாது. இதோ அந்த நோட்டீஸ், நீங்களே பாருங்க. நோட்டீஸில் என்ன சொல்லிருக்காங்கன்னு. அதாவது பிரியாணி செய்யும் கிச்சன்ல போதுமான அளவிற்கு வெளிச்சம் இல்லையா, அதுக்கப்புறம் கிச்சன்ல சுகாதாரம் ரொம்ப மோசமா இருக்காம். அதாவது கிச்சன் தூய்மையாக இல்லையா, பிரியாணி கிண்டிக் கொண்டிருந்த பணியாளர்கள் தலையிலிருந்து முடி விழாமல் இருக்க தலைக்கவசம் அணியலையா, கிளவுஸ் போடலையா, மாஸ்கும் போடலையா. அப்புக்கடை பிரியாணில செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி இருக்கிறதுக்காக அதிக வாய்ப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களா. அப்புக்கடையில வாடிக்கையாளர்கள் கை கழுவ கூட தனியா ஒரு இடம் இல்லையா. பிரியாணி கிண்ட, அதாவது உணவகத்துல சமைச்சிருக்கணும்னா அதற்கு பணியாளர்கள் மருத்துவ சான்றிதழ் வச்சிருக்கணுமா. ஆனா அப்புக்கடை பணியாளர்கள் கிட்ட அதுவும் இல்லையா. பிரியாணி அண்டாவுக்குள்ள எலி இருந்துச்சா, பூச்சி இருந்துச்சா, அதையெல்லாம் உள்ள விடாம பாத்துக்கோங்கன்னு ஏற்கனவே சொன்னாங்களாம். ஆனா அந்த அப்புக்கடை ஓனர் கண்டுக்கவே இல்லையா. இதையெல்லாம் விட பிரியாணி செய்ய பயன்படுத்துற தண்ணீர் மனிதர்கள் பயன்படுத்துற தரத்துல இல்லையா. அதாவது அழுக்கு ட்ரம்ல தண்ணிய பீச்சி அதை வச்சு பிரியாணி செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அப்புக்கடை பிரியாணியோட FSI லைசன்ஸ சரண்டர் பண்ண சொல்லிருக்காங்க அதிகாரிகள். அதாவது அப்புக்கடை பிரியாணி கிச்சன் ரொம்ப ரொம்ப மோசமா, தூய்மையே இல்லாம, அதனாலதான் சீல் வச்சிருக்காங்களாம். உண்மையில் அப்புக்கடை பிரியாணி கிச்சனை பார்த்தால் நமக்கு குமட்டி கொண்டு வருவதை தடுக்க முடியவில்லை. அதிகாரிகள் சொல்வது போல கிச்சனுக்குள் மினி சாக்கடை ஒன்று உள்ளது. அழுக்கு ட்ரம்மில் தண்ணீரை பிடித்து வைத்து அதுலதான் பிரியாணி செய்யறாங்க. இங்கு எலி மட்டும் இல்ல, பாம்பு இருந்தா கூட ஆச்சரியம் இல்ல. அந்த வகையில அதிகாரிகள் கூறுவது 100க்கு 100 உண்மைதான். அப்புக்கடைக்கு சீல் வைத்தது சரிதான். இதை பற்றி ஏற்கனவே நமது நியூ பாரத் ஒரு வீடியோ போட்ட போது ஆதார வீடியோ கேட்டிருந்தனர் நமது பார்வையாளர்கள். அதனோட உண்மை தன்மையை உறுதிப்படுத்தும் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பாருங்க. 8 கிளைகளுக்கு பிரியாணி சப்ளை செய்யும் அப்புக்கடை பிரியாணி சென்ட்ரலைஸ்டு கிச்சன் எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு. அழுக்கு ட்ரம்ல இவ்வளவு தண்ணீர் பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த தண்ணீர்ல தான் காய்கறிகளை கழுவுறாங்க, பிரியாணி சமைக்கிறாங்க. கிச்சனுக்கு உள்ளேயே சுகாதாரமற்ற முறையில் காய்கறிகள், மசாலா பொருட்களை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. உள்ளே ஒரு மினி கூவம் என்று சொல்கிற வகையில கழிவு நீர் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல எலி பூச்சிங்க இல்லாம வேற என்ன இருக்கும். கழிவறை போன்று இருக்கும் இடத்திற்குள் எல்லாம் சமையல் பொருட்களை வச்சிருப்பதையும் பார்க்க முடியுது. இந்த கழிவறைக்கு அருகேதான் பிரியாணியும் சமைக்கப்படுது. மேலும் கிச்சனுக்குள் சமையல் பொருட்கள், காய்கறிகள் அப்படியே தரையில போடப்பட்டிருக்கு. பிரியாணி சமைக்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்களை அப்படியே கழிவு நீர் செல்லக்கூடிய இடத்திலையும் போட்டு வச்சிருக்காங்க. இப்படி சுகாதாரமற்ற ஒரு இடத்துல தயாரிக்கப்படும் பிரியாணியை 8 கடைகளுக்கு சப்ளை செய்து அங்கு இதனை வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொன்னா எப்படி?